இஞ்சி புளி ஊறுகாய். இஞ்சி புளி ஊறுகாய். சூப்பர். செய்ய ஆரம்பிக்கலாங்களா? கண்டிப்பா. இஞ்சி புளி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், கடுகு, கடலை பருப்பு, பெருங்காயத்தூள், இஞ்சி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, புளி கரைச்சல், வெல்லம். நல்லெண்ணெய் கொடுங்க. ஊறுகாய்னாலே நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். கடுகு. இதுவும் எப்படி மேம்? ஈஸியா, சீக்கிரம்? ரொம்ப ஈஸி. இது கொஞ்சம் இளம் இஞ்சியா இருக்கறச்சே அது வந்து உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா அந்த பொங்கல் போதெல்லாம் கிடைக்கும். சூப்பர் இளம் இஞ்சி அப்படி இருந்ததுன்னா அந்த ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப கொஞ்சம் அவ்வளோ இளஞ்சி கிடைக்காது, நாரோட தான் இருக்கும். இது வெடிச்சதும் கடுகு, கடலை பருப்பு போட்டுடலாம். இஞ்சி புளிக்கு மெயினா கடலை பருப்பு தான். பெருங்காயம் போட்டுட்டு இஞ்சி, பச்சை மிளகாய். ஃபர்ஸ்ட் கடுகு போட்டாங்க, அப்புறம் கடலை பருப்பு. கடலை பருப்பும் எண்ணெயில நல்லா பொரிஞ்சுற ஸ்டேஜ்ல பெருங்காயத்தூள் சேர்த்தாங்க. இந்த இஞ்சி போட்டுரும். ஓகே. கொஞ்சமா பச்சை மிளகாய் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி. இது ஒரு 100 கிராம் கிட்ட இஞ்சி. இதுக்கு ஒரு 6 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் வதக்கிக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பிடிக்கும். உப்பு. இஞ்சி போட்டதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாய் சேர்த்தாங்க. அடுத்து மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இப்ப போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சு திக்கா வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியா வச்சா ரொம்ப நாழி இதாகும். திக்கா கரைச்சு வச்சிருக்கேன். இதை இதுல விட்டுடலாம். இஞ்சியோட புளிச்சாறு, அது ரெண்டு காம்போவே சூப்பர். எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு இஞ்சில அந்த ஒரு காரத்தோட அந்த தன்மை தெரியுதோ, புளிப்பு அதை அப்படியே வந்து டாமினேட் பண்ணிடும். இதுல வந்து இப்ப கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணணும். திருப்பி சிரிக்காதீங்க. இஞ்சி புளிக்கு நிச்சயமா வெல்லம் வேணும். ஓகே. இது ஒரு few minutes கொதிச்சு சைட்ல எல்லாம் எண்ணெய் வந்து திக்காயிடும். ஓகே. அப்ப ரெடி ஆயிடுது. சூப்பர். இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்குமா? ரெடி ஆயிடுச்சுமா? சூப்பர். இது அப்படியே இந்த புளிக்காய்ச்சல்லாம் நல்லா வத்தி கட்டியா இருக்கும், அந்த மாதிரி எடுத்து பாருங்க. இது அப்படியே நல்ல பாட்டில்ல போட்டு வச்சா இதுவும் புளிக்காய்ச்சல் மாதிரி நிறைய நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ரெடி. சர்வ் பண்ணட்டுமா உங்களுக்கு? ஷேர்மா. தேங்க்யூ மேம். இந்த இஞ்சி புளி ஊறுகாய் இதையும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா, சுலபமா, சீக்கிரமா வந்து செய்து காட்டினாங்க. இவங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்ற மெத்தட் பார்த்திருப்பீங்க. கட்டாயமா ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ அதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதம் மேம். வெல்லம் போடும்போது அப்கோர்ஸ் நான் சிரிச்சேன். ஆனா என்னுடைய சுவை வந்து அபாரமா இருக்கு. பொதுவா அந்த இஞ்சி ஊறுகாய்லாம் வந்து கடையில வாங்கி சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கு, எப்படி பண்றாங்களோ, எவ்வளவு நேரம் ஆகுமோ அப்படிலாம் வந்து யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா இவ்வளோ ஈஸியா
குயிக்கா, முக்கியமா நேரம் தான் மஸ்ட் நமக்கு. சோ இவ்வளவு குயிக்கா வந்துட்டு இந்த ரெசிபி செய்ய முடியும் அப்படின்றது நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு மேம். தேங்க்யூ சோ மச். இஞ்சி புளி செய்யும் முறை: அடுப்பில் கடாயை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போடவும். கடுகு பொரிந்ததும் கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், இஞ்சி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, புளிக்கரைச்சல் ஊற்றி நன்கு கிளறவும். பின்பு வெல்லம் சேர்க்கவும். நன்கு கொதிக்க விட்டு பின் பரிமாறவும்.